நீலகிரி மாவட்டம் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களை ஒன்றிணைக்கும் பகுதியாக அமைந்துள்ளது. உதகையிலிருந்து அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் உள்ள முக்கிய நகரங்களுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உதகையிலிருந்து பாலக்காடு, மைசூர் போன்ற ஊர்களுக்கு இயக்கப்பட்டு வரும் பேருந்துகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் நிலையில் அவற்றுக்கு பதிலாக புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன. அதன் சேவையை இன்று உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு கொறடா க. ராமச்சந்திரன் மற்றும் திமுக மாவட்ட கழக பொறுப்பாளர் KM ராஜு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உதகையிலிருந்து மைசூர், பாலக்காடு பகுதிகளுக்கும் அதேபோல கோத்தகிரியிலிருந்து மைசூருக்கும் இந்த புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்திலிருந்து கேரளா, மைசூர் போன்ற மாநிலங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் பயணிகள் நலன் கருதி புதிய பேருந்துகள் இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசு கொறடா க. ராமச்சந்திரன் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தொமுச மண்டல பொறுப்பாளர் நெடுஞ்செழியன் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இயக்கப்பட்ட பேருந்துகளின் எண்ணிக்கை 258. அதுக்கு பின் நம்ம ஆட்சி பொறுப்பு ஏற்று 2021 முதல் 2025 வரை இங்கே இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளின் எண்ணிக்கை 337. இதில் பழைய பேருந்துகள் புனரமைத்து இயக்கப்பட்டது 60. அதற்காக 25 கோடி ரூபாய் செலவுப்பட்டிருக்கு. வச்சு நம்ம பண்ணால் லாஸ் ஆகுறதுனால டோட்டல் அவ்வளோ காசையும் கவர்மெண்ட் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்காக வழங்கியுள்ளார்கள். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.